Okay, 12th Mass Communication, lesson number 27B, Photojournalism. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம மீடியாவில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். மீடியா எப்படி டெவலப் ஆச்சு, மீடியாவோட ஹிஸ்ட்ரி, மனுஷங்க எப்படி மீடியா டெவலப் பண்ணாங்க, எத்தனை மீடியா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரெடிஷ்னல் மீடியாவிலேருந்து டிஜிட்டல் மீடியா வரைக்கும் நாம் படித்தோம் இது வரைக்கும். இதில் பார்த்திங்கனாக்கா இப்போ ஃபோட்டோ ஜேர்னலிசம்னு ஒன்று இருக்குது. ஃபோட்டோ ஜேர்னலிசம்னு என்னென்னாக்கா, இப்போ ஜேர்னலிசம்னு தனியாக இருக்குது. ஜேர்னலிசம்னு என்ன, உங்களுக்கு ஒரு இடத்துல போயிட்டு என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறது, அதாவது நியூஸாக போய் கொடுக்கறது, அதுக்கப்புறம் நியூஸ் எடிட்டர் வந்து அதை எடிட்டிங் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஜேர்னலிசம். இது என்ன புதுசாக ஃபோட்டோ ஜேர்னலிசம் அப்படின்னா, இப்போ நியூஸ் பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா வெறும் நியூஸ் பேப்பர், அதாவது வெறும் எழுத்துக்கள் தான் முதல்ல ஆதி காலத்தில் இருந்துச்சு, ஆரம்ப காலத்தில். அதுக்கப்புறம் டெவலப் பண்ணுறதுக்காக அது படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா இது வந்துச்சு, டிவி வந்துச்சு. டிவி வந்தோடனே படிக்காதவங்க மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா டிவியில் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஸோ நம்ம நாட்டில் பார்த்திங்கனாக்கா படித்தவங்களோட படிக்காதவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அதனால டிவி பார்க்கும்போது எல்லா விஷயமும் அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுது. இன்னொன்று, நம்ம பார்க்குறது தான் நம்புவோம், சீயிங் இஸ் பிலீவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நியூஸ் பேப்பருக்கு ஒரு காம்படிஷனாக ஆகிடுச்சு டெலிவிஷன். ஸோ நியூஸ் பேப்பர் என்ன பண்ணாங்கனாக்கா, சரி இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் தன்னோட நியூஸில் பார்த்திங்கனாக்கா முக்கியமான நியூஸில் ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் சேர்த்தலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் இந்த ஃபோட்டோ ஜேர்னலிசம். வாங்க அதை பற்றி என்னென்னு பார்ப்போம். 27.1 மீனிங் ஆஃப் ஃபோட்டோ ஜேர்னலிசம். ஃபோட்டோ ஜேர்னலிசம்னா என்ன, அதோட அர்த்தம் என்ன? எவ்ரி மார்னிங் வி வேக் அப் அண்ட் ரீட் த நியூஸ் பேப்பர். There is always a picture on the first page which shows the important news of the day. Such a picture is a result of what we know as photojournalism. தினமும் காலையில் நம்ம வந்து பேப்பர் படிக்கிறவங்களா இருந்தோம்னா பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு பேஜில் ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாக்கா எதை பற்றி சொல்லுதுனாக்கா, அன்றைக்கி என்ன இம்பார்ட்டண்ட் நியூஸு தான் ஃபோட்டோவாக அதில் ஹைலைட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுதான் ஃபோட்டோ ஜேர்னலிசமோட ரிசல்ட்டுன்னு சொல்கிறாங்க. Once photography grew popular and became easy to do, it started getting specialized in its use. But this you must understand that so after the discovery of photography, people were very excited and busy getting their photo taken. Soon they started traveling with the cameras, gathering pictures of far off places and showed them to people who could not get there. ஒரு ஒன்ஸ் இந்த ஃபோட்டோகிராஃபி வந்து பிரபலமாக ஆரம்பித்த போது என்ன ஆச்சுனாக்கா, அது ரொம்ப ஈஸியாக பாப்புலர் ஆகிடுச்சு ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கனாக்கா அது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் மாதிரி ஆயிடுச்சு, ஸ்பெஷலைஸ்டான ஒரு விஷயம் மாதிரி ஆயிடுச்சு. எது இந்த ஃபோட்டோங்கிறது. மக்கள் பார்த்திங்கனாக்கா ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கவரி பண்ணாங்க. என்னென்னாக்கா மக்கள் வந்து ஃபோட்டோகிராஃபை பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகிறாங்க. அதனால தான் மக்கள் அடிக்கடி பார்த்திங்கனாக்கா ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி அந்த காலத்தை பார்த்தோன்னா கேமரா எடுத்துகிட்டு போவாங்க. ட்ராவல் பண்ணும்போது எங்கேயாவது போகிறாங்க, டூருக்கு போகிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்கனாக்கா ஃபோட்டோ கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபோட்டோவை எடுப்பாங்க. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தங்கிட்டையும் கேமரா இருக்குது நம்ம மொபைலில். இன்றைக்கி முக்கால்வாசி பேர் நீங்களே பார்க்கலாம், செல்ஃபி எல்லாம் எடுக்கலாம், நீங்களும் கூட அந்த ஹேபிட் வச்சுருக்கலாம். ஸோ மக்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறத ரொம்ப விரும்புகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க நிறைய கூட்டம் சேர்கிற இடத்துலையும் சரி, அவங்க வந்து ட்ராவல் பண்ணுற இடத்துலையும் சரி இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. இது ப்ராப்ளம் ஆச்சு. Wars were happening in world. Photographers went to such places and took pictures. Such photographers were the first war photojournalism. Still, it was not possible to print these pictures on the newspaper along the written news. ஸோ வார், அதாவது போர் வர ஆரம்பிச்சிச்சு. வேர்ல்டு வார் 1, 2 இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வேர்ல்டு வார் எப்படி நடந்துச்சு அப்படின்னு எப்படி நம்ம பார்க்க முடியுது? ஃபோட்டோ இருக்கிறதுனால தான். இன்றைக்கி நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா, நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஓ இப்படி தான் நடந்துச்சா, இப்போ ஹிரோஷிமா நாகாசாக்கியில் குண்டு போட்டாங்க நியூக்ளியர் பாம்பு, அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்மளால் இப்போ ஃபீல் பண்ண முடியாது. ஒரு குண்டு இப்போ போட்டால் தான் நமக்கு அது ஃபீல் பண்ண முடியும். ஆனால் அந்த குண்டு போட்டாக்கா ஆபத்துன்னு ஏன்னா நாம் இருக்க மாட்டோம். ஸோ அது எப்படி இருந்துச்சு, அதோட இம்பேக்ட் எப்படிலாம் இருந்துச்சு, மக்கள் எப்படி சஃபர் பண்ணாங்க, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுனாக்கா அந்த ஃபோட்டோவை போய் பார்த்தோம்னாக்கா அது ரியல் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த காலத்தில் பார்த்திங்கனாக்கா இந்த வார் சமயத்துலேயும் இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து கேமரா எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துலலாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுனால தான் இன்றைக்கி நம்மளால் இந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. Around the 1880s, a technology called Hafton developed by which photographs could be printed
in the newspaper. Photojournalism, as we know today, is news photography. Photographs that supports the story of a new event fall in this category, and photographers who specialize in this are called photojournalists. ஸோ அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டாங்க, ஆனால் அது வந்து நியூஸ் பேப்பரில் பிரிண்ட் பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு டெவலப்மெண்ட் டெக்னாலஜி அப்போ இல்லை. ஆனால் 1880s அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டெக்னாலஜி டெவலப் ஆச்சு. அந்த டெக்னாலஜி பேர் வந்து ஹாஃப் டன் டெவலப்டு டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இது என்ன ஆச்சுன்னாக்கா, அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ எடுத்ததை கூட நியூஸ் பேப்பரில் பிரிண்ட் பண்ணுற மாதிரி வந்த டெக்னாலஜி தான் ஹாஃப் டன் டெவலப்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் என்ன சொல்கிறாங்கனாக்கா ஃபோட்டோ ஜேர்னலிசம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நியூஸ் பேப்பரில் ஃபோட்டோ இல்லாத நியூஸ் பேப்பரே கிடையாது. இதுதான் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் யார் ஸ்பெஷலாக இருக்காங்களோ, ஃபோட்டோஸ் எடுத்து நியூஸ் பேப்பரில் பிரிண்ட் பண்ணுறது யார், அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா புயல், நம்ம தமிழ்நாட்டில் வந்து புயல், நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், இங்கே வெள்ளமாக இருக்குது, அங்கே வந்து பாறை உண்டுடுச்சு, அப்படி இப்படிலாமே போடுறாங்க. அந்த ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் வந்து அந்த இடத்துல நேரடியாக போயிட்டு லைவான பிக்சர்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ இதில் யார் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க பேர் தான் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட். 27.2 டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோ ஜேர்னலிசம். இப்போ எத்தனை வகையான ஃபோட்டோ ஜேர்னலிசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோ ஜேர்னலிசம், வார் ஃபோட்டோ ஜேர்னலிசம், கிளாமர் ஃபோட்டோ ஜேர்னலிசம், ஸ்பாட் நியூஸ் ஃபோட்டோ ஜேர்னலிசம், ட்ராவல் ஃபோட்டோ ஜேர்னலிசம், வைல்ட் லைஃப் ஃபோட்டோ ஜேர்னலிசம். ஸோ இத்தனை வகையான ஃபோட்டோ ஜேர்னலிசம் இருக்குது. வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். Photo journalism has grown into a very specialized form of photography, and it has many more avenues. This is because news itself has many areas wherein a particular person is assigned to a work. So photographers, according to their likes and dislikes, have gone into specific areas. When a photographer is gifted with an ability to write in the support of the photograph in a few words, it becomes a photojournalist. ஸோ இந்த ஒரு விஷயம் டெவலப் ஆச்சு, இந்த ஃபோட்டோ ஜேர்னலிசம்ங்கிறது டெவலப் ஆச்சு. மக்கள் மத்தியில் நிறைய பேர் வந்து ஸ்பெஷலைஸ்ட் ஆக ஆரம்பித்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு நியூஸ் சேனலோ இல்லை நியூஸ் பேப்பர் கம்பெனியோ அப்படின்னு இருந்துச்சுனாக்கா, அங்கே ஃபோட்டோ ஜேர்னலிசம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு அரசியல் பிடிக்கும், ஒரு சில பேர்த்துக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும், ஒரு சில பேர்த்துக்கு வைல்ட் லைஃப் பிடிக்கும், நேச்சர் பிடிக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த ஆர்ட்டு, இந்த லைவான வாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கும். ஸோ அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஸ்பெஷலைசேஷன் பண்ணுற ஆளுங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ யாருக்கு நேச்சர் ரொம்ப பிடிக்குதோ அவங்க வந்து நேச்சரை ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதை வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. யாருக்கு பாலிடிக்ஸ் ரொம்ப பிடிக்குதோ அவங்க பாலிட்டிஷியன்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க, அந்த நியூஸை பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. யாருக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிச்சதோ அவங்க ஸ்போர்ட்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க, அதில் இருக்க பிக்சர்ஸ் எடுத்து ஃபோட்டோஸ் எடுத்து நியூஸ் பேப்பரில் போட ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி டெவலப் ஆகிடுச்சு இந்த ஒரு ஏரியா. இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு பர்சன்னால் ஒரு ஃபோட்டோவில் ஒரு விஷயத்தை புரிய வைக்க முடியுமோ, அதோட தியரியில் ஒரு சில எழுத்து மட்டும் எழுதி அந்த ஃபோட்டோவை புரிய வைக்க முடியுமோ அவங்களுக்கு பேர் தான் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட். Let us find out the different types of photojournalist. Sports photojournalist. As sports events are a big part of news, they are photojournalists who specialize in photographing sports. This is also because sports photography requires a specialized skills as well as equipments. Nowadays, there are photojournalists who specialize in photographing individual sports. For example, in India, there are photojournalism who are dedicated to cricket photography, as it is the most popular sports and is now played throughout the year irrespectively of it being day or night. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிசம் ஒரு பெரிய நியூஸாக இன்றைக்கி உலக லெவலில் மாறி இருக்கு. இந்த ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிசம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பற்றின பிக்சர்ஸ் தான் உங்களுக்கு அவங்க பிரிண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ் ஸ்கில் தேவைப்படுது. ஸ்கில் மட்டும் இல்லை, இதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ் எக்யூப்மெண்ட்ஸும் தேவைப்படுது. எக்யூப்மெண்ட்ஸ்னாக்கா அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள், சப்போர்ட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, பொருட்கள்னு சொல்லுவாங்க டெக்னிக்கலி. அப்புறம் பார்த்திங்கனாக்கா
ஸ்பெஷலாக அதாவது இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸும் இருக்குது, டீம் ஸ்போர்ட்ஸும் இருக்குது. இந்த மாதிரி அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸை வந்து கவர் பண்ண ஆரம்பித்தாங்க ஃபோட்டோகிராஃபர்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா 365 நாளும் கிரிக்கெட் சீசன் தான். ஒரு காலத்தில் இருந்துச்சு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் கிரிக்கெட் விளாடுவாங்க. இன்றைக்கி 365 நாளும் கிரிக்கெட் விளாட்றாங்க. எத்தனை கிரிக்கெட் விளாண்டாலும் நம்ம ஆளுங்க கிரிக்கெட் பார்க்குறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து கிரிக்கெட் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயமாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஐபிஎல் ஆக்ஷன் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போலேருந்தே இப்போ நீங்கள் கவனிக்கலாம், ஸ்லைட்டாக நம்ம மைண்டை வந்து பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மீடியாஸ் எல்லாமே. என்னென்னாக்கா கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஒவ்வொன்றா ஆடு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, கிரிக்கெட் பிளேயர்ஸோட ஆடு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா இன்டேரக்டாக நம்மளை பப்ளிக் வந்து அடுத்த இதுக்கு மாற்றுறாங்க, டைவர்ஷனுக்கு மாற்றுறாங்க, அதாவது கிரிக்கெட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல்லு கிரிக்கெட்டை பற்றி தான் நியூஸ் வரப்போகுது, ஃபோட்டோஸ் வரப்போகுது, ஏன்னா ஐபிஎல் வரப்போகுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ ஜேர்னலிசம். கீழே ஒரு 2 ஃபோட்டோ பார்க்கலாம் உங்களுக்கு. ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி ஏ அண்ட் பி, அதில் 2 டீம் வந்து கிரிக்கெட் விளாட்றது பார்க்கலாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு. அப்புறம் இன்னொன்று வந்து ஃபுட்பால் விளாட்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபோட்டோ ஜேர்னலிசம் இருக்கும் மேகசின்ஸ்லேயும் நியூஸ் பேப்பர்ஸ்லேயும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் war journalism, photojournalism. This is the earliest form of photojournalism, where photojournalists have covered wars and sent photo from the center of action. In India, we see a lot of photograph in newspaper of conflicts within the country, such as terrorist activity or the riots, where the photographers is in a dangerous situation, and yet he managed to send us pictures risking his life. இந்த வார் ஃபோட்டோகிராஃபிங்கிறது என்னன்னாக்கா, இது ஆரம்பத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகப்பட்ட ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த சென்டர் ஆஃப் வார்க்கு நடுவுலையே அந்த இவர் ஃபோட்டோ எடுக்கிறவர் வந்து கேமராமேன் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவார். அவர் தான் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, வார் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட். ஸோ இவர் வந்து தன்னோட லைஃபே ரிஸ்க் பண்ணி அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்தவுடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துலேருந்தே அந்த சென்டருக்கு வந்து அனுப்பிச்சி விடுவார். அப்புறமா பிரிண்ட் ஆகும். உடனே உங்களுக்கு வந்து லைவாக உங்களுக்கு இது கிடைக்கும், நியூஸ் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு நியூஸ் பேப்பர் எடுத்திங்கனாக்கா ஏதோ ஒரு கலவரம், ஏதோ ஒரு தீவிரவாதம் இது அட்டாக்கு, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, சண்டை, இது எல்லாமே உங்களுக்கு 365 நாளும் இருக்கும். ஸோ நியூஸ் பேப்பரில் இந்தியாவில் இருக்க நியூஸ் பேப்பர் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி நியூஸ் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம், ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. Glamour photojournalism. Film stars and other famous personalities have become a major part of new coverage, as most people want to peep into the lives of the rich and famous. There are photojournalists who specialize in the kind of photography only are also called paparazzis, which is an Italian word. இப்போ அதர் கேட்டகரி, இன்னொரு கேட்டகரி என்னென்னாக்கா ஃபிலிம் ஸ்டார்ஸ். எப்படி கிரிக்கெட்டில் நம்ம பாதி நாள் செலவு பண்ணுறோமோ அதே மாதிரி ஃபிலிம் ஸ்டார்ஸ் பற்றியோட நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுல பாதி இதை செலவு பண்ணுறோம் நம்ம. இப்போ இந்த ஃபிலிம் ஸ்டார்ஸ் பற்றி ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்ட்டு அதில் ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டு. அவங்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கனாக்கா பேப்பராசி. பேப்பராசிங்கிறது ஒரு இட்டாலியன் மொழியிலேருந்து எடுத்த ஒரு வார்த்தை பேப்பராசி. இன்றைக்கி முக்கால்வாசி பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த ஒரு சோஷியல் மீடியா எடுத்தாலும் ஃபிலிம் ஸ்டார்ஸோட பர்சனல் விஷயம் என்ன ஆச்சு, ஏதாச்சு, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் முக்கால்வாசி பேர் ஆர்வமாக இருக்காங்க. இந்த ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு பேர் தான் பேப்பராசின்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபிலிம் ஸ்டார்ஸ் மட்டும் இல்லை, ரிச்சாக ஃபேமஸாக இருக்கிறவங்களோட பர்சனல் லைஃப்பை பார்த்தீங்கன்னாக்கா அந்த பர்சனாலிட்டி பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது இன்னொரு கிளாமர் ஃபோட்டோ ஜேர்னலிசம்னு சொல்கிறாங்க. Next, spot news photojournalism. This means covering events that make today news, like political events, crime, accidents, etc. This is in fact the most common type of photojournalism and is most demanding for photojournalists. ஸோ ஒரு சில பிக்சர்ஸ் நீங்கள் பார்க்கலாம், கார் ஆக்சிடெண்ட் ஆகிருக்க மாதிரி, இல்லை ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகிருக்க மாதிரி. ஸோ இந்த ஃபோட்டோ ஜேர்னலிசம்க்கு பேர் என்னக்கா ஸ்பாட் நியூஸ். ஸ்பாட்னா என்ன, அந்த இடத்துல உடனே நடக்கிற ஒரு விஷயம், லைவாக நடக்கிற விஷயம். ஸோ ஸ்பாட் நியூஸ் ஃபோட்டோ ஜேர்னலிசம் இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு இடத்துல ஏதாவது பிரச்சனை, ஆக்சிடெண்ட்டு இல்லை ஏதாவதுனாக்கா டக்குன்னு அங்கே போயிட்டு அந்த பிக்சர் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்பாட் ஜேர்னலிசமோட, ஸ்பாட் நியூஸ் ஜேர்னலிசமோட வேலையே. ஸோ இது வந்து நீங்கள் எங்கே பார்க்கலான்னாக்கா நியூஸ் பேப்பரில் டே டு டே நடக்கிற விஷயங்கள் தான் ஸ்பாட் நியூஸ் ஜேர்னலிசம் சொல்லுவாங்க.
Next, travel photojournalism. This type of photojournalism involved in documentation of an area's landscape, people, culture, custom and history. ட்ராவல் ஃபோட்டோ ஜேர்னலிசம்னாக்கா இது ட்ராவல் சம்மந்தப்பட்டது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபோட்டோ ஜேர்னலிசமில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்குன்னா, ஒரு ஏரியா பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க, ஒரு லேண்ட்ஸ்கேப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காஷ்மீர் அப்படின்னாக்கா அதில் இருக்க பனி பிரதேசத்தை பற்றி சொல்லுவாங்க, இமாச்சல் பிரதேசத்தை பற்றி சொல்லுவாங்க. அதே ராஜஸ்தான்னாக்கா அதில் இருக்க டெசர்ட்டு, அங்கே இருக்க மக்கள் என்ன செய்கிறாங்க, என்ன சாப்பிட்றாங்க, எப்படி வாழ்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் பற்றியோ இல்லை அந்த மக்களோட கலாச்சாரம் பற்றியோ அவங்களோட பழக்க வழக்கம் பற்றியோ இது இல்லை அதை வரலாறு அந்த இடத்தோட வரலாறு பற்றியோ சொல்கிறது தான் ட்ராவல் ஃபோட்டோ ஜேர்னலிசம். Travel photographs are taken by professionals or even amateurs. Photographs taken by amateurs are shared online with friends, relatives, etc. through photo sharing websites. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். ஃபோட்டோஸ் மட்டும் எடுக்காமல் அது வந்து ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெலாம் ஷேர்ஸ் பண்ணுவோம், ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுவோம். நிறைய வெப்சைட்ஸில் நம்ம வந்து நிறைய வெப்சைட்ஸ் மூலம் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே போட்டிருக்கிறது ஒரு ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி, ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி. Next, wildlife photojournalism. This is regarded as one of the more challenging form of photojournalism. Advanced photography equipments as well as good knowledge of animals' behavior as well as the terrain needed to take wildlife photograph. ஸோ இது இருக்கிறதுலே ரொம்ப ஒரு ரிஸ்க்கான சேலஞ்சிங்கான ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிசம் சொல்கிறாங்க. ஏன்னா இது ஃபுல்லாக அனிமலை டீல் பண்ணுற ஒரு விஷயம். அனிமல் பிஹேவியர் கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்க்கு தெரிஞ்சிருக்கணும். அதுவும் இல்லாமல் அந்த ஏரியா, அந்த ஃபாரஸ்ட்டாக இருந்தாக்கா அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து நடந்துக்கணும். அதுக்கு உண்டான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதுதான் வைல்ட் ஜேர்னலிசம். கீழே ஒரு 2 ஃபோட்டோ பார்க்கலாம், யானை நிற்கிறது, அப்புறம் ஒரு ஃபாக்ஸ் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். Through these are only some of many specialized categories of photojournalism. Each newspaper has its set of photojournalists who cover all affairs that may make news around the globe. ஸோ மேலே சொல்லியிருக்கிறதுல ஒரு சில ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் தான். ஒரு நியூஸ் பேப்பர்னாக்கா அதில் நிறைய வகையான ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்லாம் இருப்பாங்க உலக லெவலில் அப்படின்னு சொல்கிறாங்க. Photojournalists can be of 2 kinds. Those who are employed by the newspaper and others who work freelancers, either those who work independently and sell the pictures that they take to newspapers and other news agencies. ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டில் 2 வகை இங்கே இருக்காங்க. ஒன்று அந்த நியூஸ் பேப்பரே வேலைக்கே அந்த ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் வச்சுருப்பாங்க, இல்லையா ஃப்ரீலான்சர்ஸ். இன்றைக்கி முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர்ஸ்னால் இவங்க பார்ட் டைமாக இருப்பாங்க. அவங்க ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, அவங்க போகிற பக்கம் எல்லாமே அதை வந்து ஒரு நியூஸ் பேப்பருக்கு செல் பண்ணுவாங்க. இதுதான் இன்றைக்கி பெரிய லெவலில் ஃபேமஸாக இருக்குது. ஸோ இவங்க வந்து இண்டிபெண்ட், எங்கேயும் வேலை செய்ய மாட்டாங்க, சம்பளத்துக்கு வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு அவங்க வந்து அந்த பிக்சர்ஸை விற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நியூஸ் பேப்பர்ஸ்க்கு ஏஜென்சிஸ்க்கெலாம் விற்பாங்க. Photojournalism is now no longer limited to newspaper. With the emergence of the internet as a major source of news, the scope of photojournalism has extended itself into what is known as web-based photojournalism. Some of you who use the internet would have seen websites that are like newspapers. These sites are employ journalists as well as photojournalists to gather news for their organization. இந்த ஃபோட்டோ ஜேர்னலிசம் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி லிமிட்டடாலாம் கிடையாது. நியூஸ் பேப்பருக்கு ஒரு காலத்தில் லிமிட்டடாக இருந்துச்சு இந்த ஃபோட்டோ ஜேர்னலிசம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த ஃபோட்டோ ஜேர்னலிசத்துக்கு, இந்த நியூஸ் பேப்பருக்கு. இந்த இன்டர்நெட், இன்றைக்கி நம்ம இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணாலே போதும், நிறைய நியூஸ் ஆகட்டும் இல்லை ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்க்கும் நிறைய ஸ்கோப்பும் நாம் பார்க்க முடியுது அப்படிங்கிறவங்க. அது அந்த ஃபோட்டோ ஜேர்னலிசம் பொறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இன்டர்நெட்டும் வெப்சைட்டும் பார்த்திங்கனாக்கா நியூஸ் பேப்பர் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கனாக்கா நியூஸ் ஆகட்டும் இல்லை ஃபோட்டோஸ் ஆகட்டும், ஃபோட்டோ ஜேர்னலிசமோட ஃபோட்டோஸ் ஆகட்டும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த சைட்ஸ், இந்த வெப்சைட்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா ஜேர்னலிஸ்ட் வந்து எம்ப்ளாய் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த நியூஸையும் அந்த ஆர்கனைசேஷன் வாங்கிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த காலகட்டத்தில். Now with so many people carrying the cameras in their phones, it may be of
interest for you to know the newspaper and website use photos sent by the people like us to them, because we as ordinary people may be present with our mobile phone cameras at place when an incident of interest to the newspaper may take place. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களும் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் தான். ஏன்னா நம்ம ஒவ்வொரு மொபைல்லையும் கேமரா இருக்குது. ஸோ அதனால ஒரு சில வெப்சைட்ஸும் சரி, நியூஸ் பேப்பரும் சரி, நியூஸ் சேனல்ஸும் சரி, நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அவங்க வெப்சைட்டில் நம்ம ஏதாவது இன்சிடென்ட் நடந்துச்சுனாக்கா, நம்ம ஊர்லேயோ இல்லை நம்ம சுற்றி ஏதாவது நடந்துச்சுனாக்கா டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி நம்ம எல்லாமே ஒரு ரிப்போர்ட்டர், ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டாக தான் மாறி இருக்கோம். இது வந்து அந்த நியூஸ் பேப்பருக்கு நம்ம அனுப்பலாம். அது மூலமாக அவங்க நியூஸை கவர் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க.